Taste the Daily. மேலும் ஒரு அண்மை செய்தி. திருவண்ணாமலை மாவட்டத்தில் நிலச்சரிவால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு திராவிட மாடல் தாராள பிரபுக்கள் வசிக்கவே முடியாத தகர கொட்டகையை வீடு என சொல்லி கொடுத்திருக்கிறார்கள். இந்த வேதனை குறித்த விவரங்களை நமது தலைமை செய்தியாளர் ஜெயக்குமாரிடம் கேட்கலாம். வணக்கம் ஜெயக்குமார், கூடுதல் விவரங்களை வழங்கலாம். வணக்கம் சுரேஷ். திருவண்ணாமலை அடிவார பகுதியில் வஉசி நகர் என்கிற பகுதியில் கடந்த 2 மாதங்களுக்கு முன்பு கெஞ்சால் புயல் தாக்கத்தின் காரணமாக நிலச்சரிவு, மண் சரிவு ஏற்பட்டது. இதுவரை வரலாற்றில் திருவண்ணாமலையில் எந்த உயிரிழப்புகளும் ஏற்பட்டது இல்லை. அதுவும் மலையை சுற்றி இருக்கக்கூடிய பகுதியிலோ மலை மீதோ அப்படிப்பட்ட ஒரு துயரம் இதுவரை இல்லை. அப்படி வரலாற்று சிறப்பு மிக்க ஆன்மீக பூமியாக இருக்கக்கூடிய திருவண்ணாமலையில் அந்த மிகப்பெரிய ஒரு துயரம். 5 சிறுவர்கள் உட்பட 7 பேர் பரிதாபமாக உயிரிழந்து போனார்கள். தங்களுடைய வீடுகளையும் உடைமைகளையும் உயிரையும் அவர்கள் துறந்தார்கள். தற்போது ஆளக்கூடிய திமுக அரசு அவர்களுக்கு வீடு கட்டி தருகிறோம் என்று ஒரு வெற்று வார்த்தையை கூறி தற்போது குருவி கூடுகள் போல தகர கொட்டாய்களை அவர்களுக்கு பரிசாக வழங்கியிருக்கிறார். திராவிட மாடல் என்று மாத்தட்டிக் கொள்கிற ஸ்டாலினுடைய ஆட்சியில் திமுக அமைச்சராக இருக்கக்கூடிய பொங்கல் பண்டிகைக்கு சிறப்பு போட்டோ ஷூட் நடத்திய பொதுப்பணித்துறை அமைச்சராக, அதாவது வயலிலே ஏர் உழுகிற பொழுது காளைகளை கட்டி செருப்பை அணிந்து கொண்டு ஏர் உழுத ஒரே விவசாயி திருவண்ணாமலை மாவட்டத்தைச் சேர்ந்த திமுக அமைச்சராக இருக்கக்கூடிய ஏவா வேலுதான். செருப்பு அணிந்து கொண்டு போட்டோ ஷூட் நடத்தி அந்த சக்கரங்களுக்கு பெயிண்ட் அடிப்பது போலவும் மாட்டு கொம்புகளை சீவி வண்ணம் பூசுவது போலும் எல்லாம் மிகப்பெரிய அளவில் போட்டோ ஷூட் நடத்தி திமுகவுடைய தலைவராக இருக்கக்கூடிய ஸ்டாலினுக்கே ஸ்டப் கொடுக்கும் விதத்தில் இவருடைய போட்டோ ஷூட் காட்சிகள் அமைந்திருந்தது. தற்போது 150 ஸ்கொயர் ஃபீட் அளவிலே, அதாவது பொது கழிப்பறைகள் கொண்ட ஒரு தகர கொட்டாய்கள் குருவி கூடுகள் போல, அதாவது பொதுப்பணித்துறை சார்பிலே நடத்தக்கூடிய சாலை போடக்கூடிய பகுதிகளில் அமைத்து தரக்கூடிய டென்ட்டுகளை போல இந்த வீடுகள் கட்டி கொடுக்கப்பட்டு அதனை திறந்து வைத்து நாங்கள் வீடு வழங்கி இருக்கிறோம் என்று மிகப்பெரிய அளவில் பேட்டிகளை எல்லாம் கொடுத்து ஊடகங்களுக்கு அவர் செய்தி வெளியிட்டிருக்கார். 150 ஸ்கொயர் ஃபீட் அந்த தகர கொட்டாயில் எத்தனை பேர் வசிக்க முடியும்? குறிப்பாக காற்றடிக்கிற பொழுது பறந்துவிடும். அதே நேரத்தில் மழை வந்தால் மீண்டும் வெள்ளம் உள்ளே வந்துவிடும். வெயில் அடித்தால் நெருப்பில் அமர்ந்து கொண்டு இருப்பது போல இருக்கும். இதுதான் திராவிட மாடலுடைய வீடு என்று கூறப்படுகிறது. இந்த வீட்டில் வசிக்க முடியாத ஒரு துயரத்தை அந்த மக்களுக்கு இந்த அரசு பரிசாக வழங்கி இருக்கிறது. பாதிக்கப்பட்ட மக்களுக்கு இப்படி ஒரு துயரத்தை மேலும் ஒரு அரசு வழங்குமா என்றால் அது மிகப்பெரிய கேள்விக்குறிதான். எனவே பாதிக்கப்பட்டவர்கள், வீடை பெற்றிருப்பவர்கள் மிகப்பெரிய துயரத்தோடும் கண்ணீரோடும் இருக்கிறார்கள். நிலச்சரிவில் சிக்கி உயிரிழந்து தங்களுடைய உறவினர்களை, குழந்தைகளை பறிகொடுத்து அவர்கள் அந்த மண்ணிலே புதைந்து கைகள் தனி கால்கள் தனியாக வெட்டி தோண்டி எடுக்கப்பட்ட போது கூட இப்படிப்பட்ட ஒரு கண்ணீர் எங்களுக்கு வரவில்லை. ஆனால் இந்த வீடை வழங்கி மேலும் எங்களை மிகப்பெரிய ஒரு துயரத்திலும் கண்ணீரிலும் இந்த அரசு ஆழ்த்தி இருப்பதாக அவர்கள் வேதனை தெரிவிக்கிறார்கள். ஒருபுறம் இவர்கள் அமைத்துக் கொடுத்த பாலம் 16 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 3 மாதத்தில் அடித்துச் செல்லப்பட்டது. மற்றொரு புறம், அதாவது நள்ளிரவில் 2.25 மணி அளவில் இவர்கள் சாத்தனூர் அணையிலிருந்து 1,68,000 கனஅடி தண்ணீரை திறந்து ஒட்டுமொத்தமாக திருவண்ணாமலை, கிருஷ்ணகிரி, கடலூர், கள்ளக்குறிச்சி, விழுப்புரம் என பல மாவட்ட மக்களுடைய இயல்பு வாழ்க்கையை முடக்கி போட்டு அவருடைய உடைமைகளையும் அவருடைய பொருட்களையும் இழக்கக்கூடிய துயரத்திலும் கண்ணீரிலும் ஆழ்த்தினார்கள். தற்போது அந்த திருவண்ணாமலையினுடைய மண் சரிவிலும் அந்த நிலச்சரிவிலும் சிக்கிய அந்த மக்களுக்கு இப்படி ஒரு துயரத்தை திராவிட மாடல் என்று சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய, குறிப்பாக திராவிட மாடல் ஆட்சி என்று சொல்லக்கூடிய திமுகவுடைய ஸ்டாலினுடைய அமைச்சரவையில் இடம்பெற்றிருக்கக்கூடிய ஏவா வேலு வழங்கிய பரிசுதான் இந்த திராவிட மாடல் தகர கொட்டாயினுடைய குருவி கூடுகளாக இருப்பதாக அவர்கள் நொந்து தணிகிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. சுரேஷ், விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ஜெயக்குமார்.